முஹர்ரத்துடைய மாதத்தில் 10வது நாளுடைய இரவிலே நாம் இருக்கிறோம். இன்று நாம் அடைந்த நாள் இஸ்லாமிய வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு நாள். நாம் அந்த நாளிலே தான் இந்த நிகழ்வை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். நான் நினைக்கிறேன் ஜவஹர்லால் ஷேக் உஸ்மான் வலியுல்லா ஜும்மா பள்ளிவாசலிலே தொடர்ந்து 10 நாட்கள் ஓதப்பட்டதினால் நான் நினைக்கிறேன் அதனுடைய எல்லா பாக்கியங்களையும் இங்கே வந்தவர்கள் அடைந்திருப்பார்கள். இந்த தமாவுடைய வைபவம் அல்லாஹ் தஆலா இன்று வருகை இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் அதனுடைய எல்லா விதமான பாக்கியங்களையும் அல்லாஹ் தஆலா கொடுத்து அருள்வார். முஹர்ரத்துடைய மாதம் 10வது நாள் ஆஷுராவுடைய நாள். ஆஷுரா என்ற சொல் 10 என்ற அரபு சொல்லிலிருந்து எடுக்கப்பட்டது. முஹர்ரத்துடைய 10வது நாள் ஆஷிர், 10வது நாள் அந்த அதிலிருந்து தான் ஆஷுரா என்ற சொல் நாம் உலகத்திற்கு அடையக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஆஷுராவுடைய நாள் என்பது உலகத்திலே மிகவும் கண்ணியப்படுத்தப்பட வேண்டிய அல்லது கண்ணியப்படுத்தப்பட்ட ஒரு நாள். நபீனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய சமுதாயம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய சமுதாயம், சொல்லப்போனால் கிட்டத்தட்ட 10க்கு மேற்பட்ட நபிமார்கள் அவரவர்களும் அவரவர்களுடைய சமுதாயத்தினர்களும் இந்த முஹர்ரத்துடைய மாதத்துடைய 10வது நாளை கண்ணியப்படுத்தி இருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு செல்கிறார்கள். மதீனாவை சுற்றி வாழ்ந்து கொண்டிருந்தது அந்த காலத்தில் யூதர்கள் தான். பனு நதீர், பனு குறைலா, பனு கைனுகா என்ற 3 யூத சமுதாயம் மதீனாவை சுற்றி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். மக்காவிலே யூதர்கள் இருக்கிறார்கள். மக்காவிலே இருந்தது முஷ்ரிக்குகள், இணை வைப்பாளர்கள். இணை வைப்பாளர்கள் என்றால் யார்? அவர்கள் அல்லாஹ்வை வணங்கினார்கள், சிலைகளை வணங்கினார்கள். கஅபத்துல்லாஹ் அல்லாஹ்வின் வீடு என்று சொல்லுவாங்க. ஆனா அந்த கஅபத்துல்லாஹ்வுக்கு மேலாலும் உள்ளேயும் வெளியிலும் லாத் மனாத் உஸ்ஸா போன்ற சிலைகளை வைத்து வணங்கினார்கள். அதனால் அவர்களுக்கு இணை வைப்பாளர்கள் என்று பெயர். மக்கத்து காவிர்கள் என்று சொல்வார்கள், மக்கத்து முஷ்ரிக் என்று சொல்வார்கள். காவிர்கள் என்றால் அல்லாஹ்வை முழுமையாக புறக்கணித்தவர்கள், முஷ்ரிக்குகள் என்றால் அல்லாஹ்வையும் வணங்கி சிலைகளையும் வணங்கினவர்கள். இந்த காலத்துல சில பேர் என்ன செய்வாங்கன்னா, தியானம் செஞ்சவங்க எல்லாம் முஷ்ரிக் இருப்பாங்க, இணை வைப்பாளர்கள், சிறுக்கு வைக்கிறவங்க, சிறுக்கு வைக்கிறவங்க இருப்பாங்க. சொல்லிக்கொண்டு சொல்லுவாங்க என்ன தெரியுமா? யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் இணை வைப்பை பத்தி எவ்வளோ குர்ஆனில் சொல்லிக்கிறான் தெரியுமா? எவ்வளோ இடத்துல பேசிக்கிறான் தெரியுமா? அது அவருக்கு தெரியாது. என்ன விஷயம் தெரியுமா? நல்லா கவனிக்கணும். மக்காவிலே இறங்கிய அதிகமான குர்ஆனுடைய வசனங்கள் இணை வைப்பை பத்தி தான் இறங்குச்சு. ஏன்னா மக்காவிலே சிலையை வணங்கினார். அதனால தான் துஷ்ரிகு பில்லாஹ் இன்ன ஷிர்க வல்லுன் அதீம், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீர்கள், அது மிகவும் மோசமானது, தண்டனைக்குரியது, அல்லாஹ் விரும்ப மாட்டான் என்று சொன்ன காரணம் அவர்கள் அல்லாஹ்வையும் வணங்கினார்கள், சிலைகளையும் அதே இடத்தில் எடுத்து வச்சு வணங்கினார். அதனால தான் சிலை ஷிர்க் சம்பந்தப்பட்ட வசனங்கள் அதிகமாக மக்காவுல இறங்கியது. மதீனாவுக்கு போகும்போது என்ன தெரியுமா இருந்துச்சு? யூதர்களையும் முனாஃபிக்குகளையும் பத்தி தான் இருந்துச்சு. ஏன் காரணம்? மதீனாவுல நிறைய யூதர்கள் இருந்தாங்க, மதீனாவை சுற்றி யூதர்கள் இருந்தாங்க, மதீனாவுல முனாஃபிக்குகள் இருந்தாங்க. சூரத்துல் முனாஃபிகூன் எங்க இருக்கு? மதீனாவுல இறங்கியது. யூதர்கள் நஸாராக்களை பத்தி அதிகமாக இறங்கியது மதீனாவில். இதை வைத்துக் கொள்ளாம கண்டி கொடுத்தவனையும் தியாகத்தை செஞ்சவனையும் பார்த்தீங்களா? ஷிர்கை பத்தி அல்லாஹ் எவ்வளவு சொல்லியிருக்கிறார். அதை யாருக்கு சொல்றதுன்னு பார்ப்பதா? சும்மா சமுதாயத்துக்கு புரிந்த கேடு என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலா மன்னிக்கணும், எல்லாரையும் மன்னிக்கணும். இந்த சமுதாயத்துக்கு புரிந்த கேடு என்ன தெரியுமா? ஒரு
அன்றைய நாள்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌன்கிட்ட காப்பாற்றப்பட்ட நாள். அப்படியா? நாங்களும் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு மிச்சம் கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால முஸ்லிம்களே நீங்கள் முடிஞ்சு போட்டு சொன்னாங்க, அடுத்த வருஷம் நான் ஹயாத்தோட இருந்தா உம்மதிலும் முடிச்சு யூதனுக்கு மாற்றம் செய்வேன். அடுத்த வருடம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோட இருக்கல, அதை சஹாபிகள் முடிச்சாங்க. அப்ப பாருங்க, யூதனுக்கு உண்மையான மாற்றம் செய்ய சொன்னாலும் ஆஷூராவுடைய நாள் யூதன் கண்ணியப்படுத்துறான், நீங்க கண்ணியப்படுத்தாதீங்கன்னு சொல்றது ஏன் தெரியுமா? கண்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும், ஆஷூராவுடைய நாள் என்பது அவ்வளவு ஒரு சிறப்பான நாள். அதனால தான் சொல்லப்படுகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு ஹதீஸ், ஒரு ஹஸனான ஹதீஸ், மன் வஸ்ஸஅ அலா அஹ்லிஹி யௌம ஆஷூரா, ஆஷூராவுடைய நாளிலே யாரொருவர் தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு செலவழிக்கிறார், ஒரு ரிஸ்க் கொடுக்கிறார், ஒரு சாப்பாடு கொடுக்கிறார். நாளைக்கு வழக்கம் எழுதும்போது எதுவாக பொன்னாடி போய் இருந்தா போதும். இஸ்பஷலா இன்னைக்கு என்ன சல்லியோட பொன்னாடி கையில பிள்ளைய கையில கொடுக்குற ஆஷூராவுடைய நாள் முடிச்சுக்கோ. இப்படி ஒரு மனிதன் செய்தாலும் அல்லாஹ் அடுத்த வருடமாகுவதற்குள்ளால அவன் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றுவான். ஒண்ணு தேவையில்லை, கொண்டாட்டங்கள் இருந்தாலும் அதை சிறந்தது குடும்பத்தில் வந்தவங்க எல்லாரும் கூப்பிட்டு ஒரு சாப்பாடு கொடுத்தால் அதனாலதான் அந்த காலத்துல இந்த தந்தூரி வைபவங்கள் ஏற்பாடு பண்ணினார். வயசாளிகள் கொஞ்சம் கேட்பாரு, இந்த காலத்துல இருக்கு ஆஷூராவுடைய நாள் பெரும்பாலும் சந்தோஷமடைகிறது யார் தெரியுமா? சின்ன புள்ளை. என்ன தெரியுமா? புள்ளடி என்ற பொருளுக்கு ஆஷூரா என்ன செய்வாங்க? எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சின்ன பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தி குடும்பத்தார்கள், குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அவங்களை நீங்க என்ன தெரியுமா? ஆஷூராவுடைய நாளை கண்ணியப்படுத்தணும். அவங்க வரக்கத்தா இருந்தா அவங்க அந்த வரக்கத்துகளை அடைஞ்சு கொண்டா. அதனால தான் சொல்லப்படுகிறது, ஆஷூராவுடைய நாள் என்பது இந்த உம்மத்தாகிய லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொன்ன உம்மத்துகள் மாத்திரமல்ல, எல்லா நபிமார்களும் அந்த ஆஷூராவுடைய நாளை கண்ணியப்படுத்தி இருக்கிறார். நாங்க விசேஷமாக ஒரு சமுதாயத்தை நாங்க ஞாபகப்படுத்தணும். அதுல ஒன்றுதான் சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட பரம்பரையில் வரக்கூடிய அஹ்லுல் பைத்தினர்களை, மௌலானாமார்களை, சையதுமார்களை, தங்கள்மார்களை கொஞ்சம் அதிகமாக ஞாபகப்படுத்தி அவர்கள் குறித்து பேச வேண்டிய நாளும் ஆஷூராவுடைய நாள் தான். இந்த உலகத்தில் நல்லா விளங்கிக்கொள்ளணும், எது அதிகமாக இருக்கிறதோ, அதிகமாக பாதுகாக்கப்படுகிறதோ அதை பற்றி பேசி வேலை இல்லை. ஏன்னா அதைத்தான் பாதுகாக்க ஆளிக்குதே. ஒரு இடத்துல ஒரு தங்கத்தை வச்சு 50 பேரை கண்ணை கையை கொடுத்து இந்த 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 தங்கத்தை பாதுகாத்துக்கோண்டு 50 பேரை வச்சதுக்கு பின்னால் இன்னும் 100 பேர் அகின வந்து நிற்க தேவையில்லை. யாரும் அதை எடுக்க வர மாட்டாங்க. கண்ணோட இருக்கிற 50 பேர். ஒரு பொருள் ஒரு இடத்துல பாதுகாக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா தான் அதை பாதுகாக்க ஆள் போடணும். இந்த உலகத்தில் அஹ்லுல் பைத்தினர்களுடைய மரியாதை குறையப்படுவதனால், அவர்களை மதிக்கிறதுக்கு ஆள் இல்லாததினால, கௌரவப்படுத்துறதுக்கு ஆள் இல்லாததினால நாங்கள் தான் கௌரவப்படுத்தணும். பேசுறதுக்கு ஒரு கூட்டம், ஏசுறதுக்கு ஒரு கூட்டம், திட்டுறதுக்கு ஒரு கூட்டம். சில பேர் எந்த அளவுக்கு என்றால் அஹ்லுல் பைத்து நாங்கள் மௌலானா, நாங்கள் சையதண்டு அவங்களுக்கு வெளியில் பேச வெக்கம். பேருக்கு பின்னால மௌலானா என்று சொல்றதுக்கு அவங்க வெக்கப்படுறாங்க. ஏன் காரணம் தெரியுமா? மௌலானா என்றால் அவங்க அசிங்கப்படுத்தப்படுறாங்க, இழிவுபடுத்தப்படுறாங்க. நல்லா விளங்கிக் கொள்ளணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஏண்ட குடும்பத்துடைய விஷயத்தில் அல்லாஹ் பயந்துவோங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏண்ட குடும்பத்துடைய விஷயத்தில் அல்லாஹ் பயந்துவோங்க. ஏண்ட குடும்பத்தை யாராவது நோகடிச்சா அது என்ன நோகடிச்ச மாதிரி, என்ன நோகடிச்சா அது அல்லாஹ் நோகடிச்ச மாதிரி. சாதாரணமாக இல்லை. யார் அவர்கள் அஹ்லுல் பைத்தில் அப்படியா இப்படியா? சில பேர் அஹ்லுல் பைத்துகளை மௌலானாமாரை கண்ணியப்படுத்துவாங்க, ஜுப்பாவோட தலப்பாவோட மேல ஒரு துண்டொண்டை போட்டால் அல்லது கோட்டொண்டை போட்டால் தான் கண்ணியப்படுத்துவாங்க. சின்ன பிள்ளையா இருந்தாலும் மௌலானவா சையீதா. நீங்கள் ஓதின மௌலிது கிதாபிக்க மவாஹிபு ஸைன் ஃபி மனாகிபில் ஹசனைன், ஆமாம் மாதிஹுசுபத்தைன் ஆலிமுல்லாரு மாப்பிள்ளை ஆலிம் ரலியல்லாஹு தஆலான்னு ஒன்றவங்க எழுதினா, ஆலுன் நபி வலௌ கல்லத் மலாஹத்துஹும் ஹும் கல் மனாசிஹி மின் ஆயாதி குர்ஆனி. ஒரு நல்ல வசனம் சொல்லலாம். ஆலுன் நபி ரசூலுல்லாவுடைய குடும்பத்தினர்கள்
வலவு கல்லத் மலாஹத்தும், அவங்களோட அமல்கள் பெருசாக இல்லாம குறைஞ்சிருந்தாலும் பரவாயில்ல. ஹும் கல் மனாசிஹ் மின் ஆயாத்தி குர்ஆனி, குர்ஆன்ல சில வசனங்கள் இருக்கு, அட சட்டங்கள் மாற்றப்பட்டிருக்கும். மஜ்ல மன்சூஹான ஆயத் குர்ஆன்ல இருக்கும், ஆனா அந்த சட்டம் இருக்காது. குர்ஆன்ல அந்த ஆயத்து இருக்கும், ஆனா சட்டம் இருக்காது. ஆலிமுல் அருஸ் சொல்றாரு, இந்த பைத்துல சொல்றாரு, எப்படி தெரியுமா? அவங்க யார மாதிரி தெரியுமா? ஆளும் நபி ரசூலுல்லாஹ்வோட குடும்பம். ஒருவேளை அவங்கள்ட்ட பெரிய அமல்கள் இல்லாட்டியும் அவங்க இந்த மனாசிகான மன்சூகான ஆயத்து மாதிரி சட்டம் இல்லாட்டியும் மரியாதை இருக்குதா இல்லையா? குர்ஆனுல் ஆயத்து அது. இந்த ஆயத்துல சட்டம் இனிமேல் இல்ல, இந்த ஆயத்துடைய சட்டம் தூக்கப்பட்டாச்சு, அதனால இந்த ஆயத்தை மதிக்க மாட்டோம் என்று சொல்லலுமா? ஏலாது. ஆளும் நபி, அது ஆளும் நபி தான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய குடும்பம் அந்த குடும்பம் தான். ஆலிமுல் அருஸ் நிறைய மௌலித் எழுதிக்கிறாங்க, தலபாத்தியா அது இது எல்லாம் நிறைய எழுதிக்கிறாங்க. இதை எழுதினதுக்கு பின்னால தான் அவங்களுக்கு ஒரு பட்டம் கிடைச்சது, மாதிஹு சிபுத்தைன் அப்படின்னு ஒரு பட்டம் கிடைச்சது, பேரப்புள்ளைகளை புகழ்ந்தவர்கள். அது எழுதுறதுக்கு ஒரு காரணம், அவங்களுக்கு ஒரு தடவை ஷோமில்லா பிடிச்சி கொஞ்சம் சரியான வருத்தம். அந்த டைமில் ஒரு நேர்ச்சை வச்சேன், ஏண்ட நோய் குணமானால் நான் என்ன செய்வேன், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பேரப்புள்ளைகளை புகழ்ந்து ஒரு மௌலிதை இயற்றுவேன் என்று எழுதினாங்க, நியத்து வச்சாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களோட நோய் குணமானது. அதுக்கப்புறம் தான் இந்த கித்தாப் எழுதினாங்க. அவங்க ஆரம்பத்தில் எழுதுவாங்க அந்த கித்தாப். விசேஷம் என்ன தெரியுமா? ஆலிமுல் அருஸ் ஸ்பெஷல் என்ன தெரியுமா? அவங்களோட விசேஷ தன்மை என்ன தெரியுமா? ஒன்றுக்கும் அவங்களோட பேரை போட மாட்டாங்க. இலங்கையில் அவ்வளோ பள்ளியை கட்டினாலும் முஹித்தீன் பள்ளி அவங்களுக்கு ஒரு பேர் இல்லை. ஏழாவது மட்டும் தான் புகாரி ஃபோவஸ்லேன்னு சமீபத்தில் தான் ஆலிமுல் அருஸ் மாவத்தேன்னு சொல்லி இமாமுல் அருஸ் மாவத்தேன்னு சொல்லி புதுசாக தான் வச்சாங்க. ஒன்றுமே இல்லை, ஒன்றுக்கும் அவங்களோட பேர் இல்லை. தலபாத்தியாவா, அந்த அரபு தமிழ் கிதாபா, மகானியா, அதா இதா, மக்கள் தான் இது ஆலிமுல் அருஸ் சொன்னது, ஆலிமுல் மருஸ் சொன்னது என்று அதை பாதுகாத்தாங்களே தவிர அவங்க ஒன்றுக்கும் பேர் போடல. அப்ப அவங்க ஒரு நேர்ச்சை வச்சு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பேரப்புள்ளைகளை புகழ வேண்டும் என்று எழுதின கித்தாபு தான் இந்த கித்தாப். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பேரப்புள்ளைகளை, அஹ்லு பைத்துகளை, மௌலானாமார்களை, சையதுமார்களை மதிப்பது என்பது ஈமானுடைய ஒரு அம்சம். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அன்னவர்கள் சொல்லுவார்கள், எவன் ஒருவன் ஒரு பெரிய தொழுகை தொழுதானவன், பெரிய தொழுது போட்டு ஷாஃபி இமாம் சொல்றாங்க, அவன் அத்தஹியாத்துல வச்சு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய குடும்பத்தார்கள் மீது அவன் ஸலவாத்து சொல்லவில்லை என்றால் பரிபூரணமான தொழுகை அவனுக்கு கிடைக்காது. பாருங்க, குனூத்தை விட்டா சஜதா செய்யணும், நடுவத்தஹியாத்தை விட்டா சஜதா செய்யணும். 4 ரக்காத்து தொழுகிறவன் மறந்து 5 ரக்காத்து தொழுதா சஜதா சஹ்வு செய்யணும். இதெல்லாம் எதுங்க? அமல்ல ஒரு பிரச்சனை. கடைசி அத்தஹியாத்துல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய குடும்பத்தார்கள் மீது ஸலவாத்து சொல்றதை விட்டாலும் சஜதா சஹ்வு செய்யணும். ஒரு குடும்பத்தை ஞாபகப்படுத்தாததினால் தொழுகையில் 2 சஜதா கூடுமா? அது ஒரே குடும்பம், ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வேற சொல்லுங்க, வேற அவங்கள விட்டா அதுக்காக வேண்டி சஜிதா சாபா செய்ய முடியாது. நான் தொழுகையில் இன்றைக்கு நினைச்சு கொண்டு வந்தேன், மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்தை பற்றி வரக்கூடிய ஒரு வசனம் ஓதணும்னு நினைச்சு கொண்டு வந்தேன், எனக்கு மறந்துட்டு சஜிதா சாபு செய்யட்டுமா? தொழுகை பாத்தில் ஆயிரும். அந்த ஆயத்தை நான் ஓதல்ல, விட்டுட்டேன், எனக்கு மறந்து விடுபட்டுட்டு அந்த ஆயத்து மிஸ் ஆயிருச்சு, அதனால நான் சஜிதா சாபு செய்யவா? சஜிதா சாபு செய்ய முடிய, தொழுகை பாத்தில் ஆயிரும். பெருமானாருடைய குடும்பத்தின் மீது ஸலவாத்து சொல்வது கடைசி அத்தஹியாத்தில் விடுபட்டால் சஜதாவே அல்லாஹு தஆலா செய்ய கட்டளை இடுகிறான் என்றா அல்லாஹ் வச்சிருக்கிற இடம் அவ்வளோ. உலகத்தில் நல்லா விளங்கி கொள்ளணும், நீங்கள் யாருமே சுன்னத்து வல் ஜமாத் அல்லாத கொள்கையாளர்கள்ட்ட பேத்துக்கொண்டு கெஞ்சவானும், இந்த மௌலானமாரை கண்ணியப்படுத்துங்கோன்னு கெஞ்சவானும். உங்களுக்கு தெரியுது, நீங்கள் கண்ணியப்படுத்திக்கோங்க. அவங்கள்ட்ட பேத்துக்கொண்டு இவங்க ஒரு மௌலானா, இவங்களை கண்ணியப்படுத்துங்க. ஞாபகம் இருக்கிறது, ஒரு தடவை ஷுவைப் ஆலிம் ரலியல்லாஹு தஆலான்னு அவங்க ஹயாத்தோடு இருக்கும்போது ஒரு தடவை ஒரு ஆள், ஒரு மௌலானா உண்டு, வெலிகமை தான், வந்து சலாம் கொடுக்கும்போது அவரோட பேரை சொன்னதோட மௌலானான்னு செல்ல மறந்துட்டேன். அப்போ பக்கத்துலேயே ஒருத்தர் சொன்ன, ஒரு மௌலானா அப்படின்னு கிட்ட கூப்பிட்டு சொன்னாங்க, நான் 1 கோடி சல்லி தாரேன், அந்த மௌலானான்ற பேர் என்ன தாரான்னு கேட்டேன். இயலாது இல்லை. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு
ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால மனிதர்களில் மிகச்சிறந்தவர்கள். ஆனால் அவங்க அஹ்லுல் பைத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய குடும்பமா? இல்ல, மிகச்சிறந்தவர்கள் தான். எவ்வளவு பெரிய இபாதத் ஓதிக்கொண்டே இருந்தார்கள். வஃபாத்தாகும் போதும் குர்ஆனோட தான் வஃபாத்தா போனாங்க. ஆனா அஹ்லுல் பைத்துடைய லிஸ்ட்ல வரல. அஹ்லுல் பைத் என்பது நீங்க நான் நினைச்சு பேரு போட்டுக் கொள்வதல்ல. அஹ்லுல் பைத் மௌலானாமார் என்பது அல்லாஹ் அவர்களை செலக்ட் பண்ணினது, அவர்களை அல்லாஹ் தான் கண்ணியப்படுத்தினது, அவர்களை அல்லாஹ் தான் கௌரவப்படுத்தியது. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்ட இடத்துல ஒரு பலகை இருந்துச்சாம், ஒரு பித்தளையினாலான ஒரு உருவம். தாரீகுல் ஹமீஸ்ல எழுதுறான், அந்த இடத்துல அது பல நூறு வருடங்களுக்கு முன்னால் எழுதி வைக்கப்பட்டிருந்தது என்று வரலாறு சொல்லுகிறது. அதில் எழுதப்பட்டிருந்த வசனம் என்ன தெரியுமா? அது சிவப்பு நிறத்தினால் காணப்பட்டது. எவன் ஒருவன் அஹ்லுல் பைத்துகளை அசிங்கப்படுத்துகிறானோ அவன் சுவனம் அடைய மாட்டான், அவனுக்கு சுவனம் கிடைக்காது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவ்வளோ கண்ணியப்படுத்தினாங்க, அவ்வளோ கௌரவப்படுத்தினாங்க. ஒரு தடவை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா, அலி ரலியல்லாஹு அன்ஹு எல்லாரையும் கூப்பிட்டாங்க. ஒரு விரிப்பில் அவர்களை உட்கார வச்சாங்க. உட்கார வச்சுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், ஹாஉலாய் அஹ்லு பைத்தி, இவர்கள் தான் என்ற குடும்பத்தினர்கள், இவர்கள் தான் என்ற குடும்பம் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் அந்த அஹ்லுல் பைத்துக்கு தான் இந்த காலத்திலையும் எதிர்ப்பு மாதிரி அந்த காலத்திலையும் எதிர்ப்பு நிறைய இருந்துச்சு. மெயினான பிரச்சனை ஹவாரிஜிகள் மூலமாக இருந்தது. ஹவாரிஜிகள் மிக மோசமானவர்கள், மிக மோசமானவர்கள். அஹ்லுல் பைத்துகளை கண்டாலே பிடிக்காது. எந்த அளவுக்கு என்றால் அலி ரலியல்லாஹு அன்ஹுவர்களை கத்தியால குத்தியதும் அந்த ஹவாரிஜிகள் தான். அலி ரலியல்லாஹு அன்ஹுவங்களோட உடம்ப மறைச்சிட்டான் அல்லாஹ். அது எங்கன்னு தெரியல, சரியான கவுல் அப்படித்தான், எங்கன்னு தெரியாது. ஏன் காரணம் தெரியுமா? ஒரு இடத்துல அலி ரலியல்லாஹு அன்ஹுவங்க அடக்கம் செய்யப்பட்டிருந்தா அந்த கபரை தோண்டி அநியாயம் செஞ்சிருப்பானுங்களாம் ஹவாரிஜிகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாலே எச்சரிச்சுட்டு போனாங்க, அல் ஹவாரிஜு கிலாபுன் நார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹவாரிஜிகன்றது யாரு தெரியுமா? நரகவாதிகள், நரகத்தின் நாய்கள் என்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு தடவை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கூப்பிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி, அலியே, முன்னோர்களில் கெட்டவன் யாரு தெரியுமான்னு கேட்டான். பின்னோர்களில் கெட்டவன் யாரு தெரியுமான்னு கேட்டான். அல்லாஹு ரசூலு ஆலம், அல்லாஹ் ரசூலுக்கு தெரியுமென்னாங்க. உடனே சொன்னாங்க, முன்னோர்களில் கெட்டவன் யாரு தெரியுமா? சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய ஒட்டகத்தை அறுத்தவன், அவன் தான் முன்னோர்களில் கெட்டவன். ஊருக்கே பால் கொடுக்கும் அந்த ஒட்டகம், ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் போய் நிற்கும். அது ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் அது போய் நிற்கும். தேவையான அளவு பாலை கறந்து கொண்டு வர அந்த ஒட்டகம் போகும். ஆனால் நிபந்தனை என்ன தெரியுமா? ஒரு சில தினங்கள் எல்லா தண்ணிகளையும், தொட்டிகள் உள்ள தண்ணிகளையும் அது குடிக்கும். ஆனால் விசேஷம் என்ன? பாலுக்கு சல்லி கொடுக்க தேவையில்லை, பாலை தேடி நீங்க போக தேவையில்லை, வீட்டு வாசல்ல வந்து நிற்கும். தேவையானவங்க கறந்தவரோ போண்டா போகும். எவ்வளோ நல்ல ஒரு ஒட்டகம். அதை ஒருத்தன் அறுத்தான். இவனை மாரி கெட்டவன் உலகத்தில் யாராவது? ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அவன் தான் முன்னோர்கள் கெட்டவன், பின்னோர்கள் கெட்டவன். அபூஜஹல் இருக்கிறான், உத்துபா இருக்கிறான், ஷைபா இருக்கிறான், அவ்வளோ மோசமானவன் இருக்கும் போதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காத்திலுக்க யா அலி, அலியே உங்களை ஒருத்தன் கொல்லுவான், அவன் தான் பின்னோர்கள் கெட்டவன் என்றான். அவன் ஹவாரிஜிகள் உள்ளவனவன், ரொம்ப மோசமானவன். அதனால் அவர்களுக்கு அவ்வளவு பிரச்சனைகள் இருந்தது. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களை கண்ணு மாதிரி பார்க்க வேண்டியிருந்தது. ஹவாரிஜிகளுடைய அவ்வளோ அழிச்சாட்டியம், அவ்வளோ அநியாயம். அதையும் தாண்டியும் சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஷஹீதாக்கப்பட்டாங்க. முடிச்சிடறேன் பயான. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை எப்படி கொலை செய்கிறது என்று பிளான் போட்டு வீட்டுக்குள்ளே ஆளை உருவாக்கி ஜஅதா என்ற பெண் மனைவியின் மூலமாக விஷத்தை கொடுத்து ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஷஹீதானாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அந்த இடத்துல இருக்க முடியாது என்றதற்காக கூஃபா வாசிகள் கூப்பிடுறாங்க, இராக்கில் கூஃபாவில் அழைப்பு கொடுக்குறாங்க என்று கூப்பிட்டதுக்கு பின்னால் கூஃபாவுக்கு போனாங்க. அப்பேம் அப்துல்லா இப்னு அப்பாஸ், இல்லை எனக்கு இங்கே இருக்க முடியாது, ஏன்னா ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு இல்லையே, இங்கே இருக்க முடியாது, நான் போகணும் என்று போனாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க,
இதுதான் நானும் நீங்களும் சந்திக்கும் கடைசி சந்திப்புன்னு நினைக்கிறேன் என்றாங்க. போனாங்க. போய் அவங்களோட குடும்பம் எல்லாம் சுற்றி இருக்க கிட்டத்தட்ட வரலாறு சொல்லுகிறது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கிட்டத்தட்ட 3 நாட்கள் கட்டி வச்சிருந்தாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட மகள் சக்கீனா என்ற மகள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பசியில் போட்டு தின்ன கொடுக்காம குடிக்க கொடுக்காம கட்டி வச்சிருந்தாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள் சக்கீனா என்ற பெண் போய் கெஞ்சினாங்க, எங்களுக்கு ஒன்றும் தரவானோம், வாப்பக்கு கொடுங்க வாப்பக்கு கொடுங்கன்னாங்க. அது கூட கேட்கல. ஆஷூராவுடைய நாளில் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஷஹீதானாங்க. உலகமே அன்றைய நாளில் ஒரு கவலைக்குரிய நாளாக காணப்பட்டது. எந்த அளவுக்கு என்றால் கஅபத்துல்லாவுக்கு பக்கத்திலே உள்ள அல்லது மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு பக்கத்திலே உள்ள எந்த கல்லை பிரட்டினாலும் கீழால ரத்தம் காணப்பட்டது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாலே சொல்லிட்டு போனாங்க, ஒரு பெண்மணி கிட்ட ரசூலுல்லாஹ் மண் கொஞ்சம் கொடுத்துட்டு போனாங்க, இந்த மண்ணை வச்சுக்கோங்க, ஒரு நாள் அது ரத்தமாக மாறுமெண்டாங்க. எப்பன்னு கேட்கும்போது சொன்னாங்க, என் பேரப்பிள்ளை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாகும் போது வந்து இந்த மண்ணை பாருங்க, அது ரத்தமாக மாறி இருக்குமெண்டாங்க. அதனால ஷியாக்கள் செய்கிற மாதிரி நாங்கள் உடம்பையெல்லாம் வெட்டிக்கொள்ள முடியாது, அது வேற, அது இஸ்லாத்தில் உள்ளதில் அது வேற. நாங்கள் என்ன செய்யணும், இன்றைய நாளில் எல்லாரும் நோம்பு பிடிச்சிருப்பீங்க, நேற்றும் இன்றைக்கும் நோம்பு பிடிச்சிருப்பீங்க, பிடிக்காதவங்க இன்றைக்கும் நாளைக்கும், அதாவது பிடிச்சாச்சு இன்றைக்கு ஒரு நாள், நாளைக்கு திங்கள் பிடிச்சி கொள்ளலாம். இது எங்களுக்கு செய்ய முடியாது. ரெண்டாவது, நாங்கள் இந்த புனிதமான ஒரு நல்ல கித்தாபு மௌலிது கித்தாப், இதை நாங்கள் ஓதி இருக்கிறோம். குடும்பங்களுக்கு ரிசுக்குகளை சாப்பாடுகளை கொடுத்து நோம்பை பிடிச்சி விசேஷமாக உங்களோட பிள்ளைகள் எல்லாட்டையும் சொல்லிக் கொடுங்கோ. உலகத்தில் எந்த கூட்டம் வந்து எந்த பித்தனாவை உண்டு பண்ணினாலும் நல்லா விளங்குவோம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய குடும்பத்தை அன்பு வைக்காவிட்டால் எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்காது. அந்த மெசேஜை மட்டும் வச்சு கொடுத்துருங்க. அல்லாஹு தாலா நம் அனைவரையும் ஸ்ரீதேவிகளாக நல்லவர்களாக ஆக்கி அருளட்டுமாக. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா, பிழைகளை பொறுத்தருள்வாயாக. கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களையும் அவர்களுடைய அழகிய குடும்பத்தாரிகளாகிய அஹ்லுல் பைத்தினர்களையும் அன்பு வைத்த ஸ்ரீதேவிகளாக நல்ல முஅமீன்களாக எங்களை ஆக்கி அருள்வாயா. மரணிக்கும் போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவுடன் எங்கள் ரூஹுகளுக்கு முடிவு சொல்வாயா. ஸல்லல்லாஹு வஸல்லம் அலா கைர் ஹல்கிஹி சய்யிதுனா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.